எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் லாங் வீடியோவில் கொடுக்குறனால ஒரு ஸ்வீட் ரெசிபியோட போடலான்ட்டு போட்டிருக்குது. இது பால் பாயாசம். எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இது தெரியாதவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் பால், நல்லா கட்டி பால் விட்டுட்டு அதில் ஒரு கப்பு தண்ணி விட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்ருக்கிறத வேற ஒரு அடுப்பில் நம்ம இதை மாற்றி வச்சுட்டு இன்னொரு பேனில் நம்ம சேமியா பாயாசம், பால் பாயாசம், அதனால் சேமியாவை கொஞ்சோண்டு வறுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாட்டு நெய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கேஷ்யூ நட்டை கொஞ்சமாக அதில் வறுத்து நம்ம கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் ஆகானா லைட்டாக ப்ரௌன் ஆனோன்னே அதை வறுத்து நம்ம ஒரு பேனில் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே இதில் நம்ம சேமியாவை வறுக்கலாம். நம்ம இதுவும் ரொம்ப ப்ரௌனாட் ஆகணும்னு வேண்டாம். ஏன்னா பால் பாயாசம்னு சொல்கிறதுனால கலர் ஒயிட் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக வறுத்த உடனே அதை எடுத்துட்டு இந்த பால் கொஞ்சம் காய்ச்சி வந்தோடனே இதில் அதை போட்டுடலாம். போட்டுட்டு அந்த சேமியா கொஞ்சமாட்டு நமக்கு வேகிறதுக்கு அதை மிக்ஸ் பண்ணி விட்டு வெயிட் பண்ணலாம். இதில் நம்ம சீனியும் ஆட் பண்ணணும். சீனி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போடணும். உப்பு போட்டால் அந்த ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலாட்டு தெரியும். போட்டு இது சேமியா டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லாம் வெந்துடும். வெந்துறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். அது இப்படி பார்க்கும் போதே அது இருக்கும். கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இந்த பால் இருக்கணும். ஏன்னா ஒரு 15 நிமிஷம்லாம் கழியும் போது அது கட்டியாட்டு வந்துடும், நிறைய சேமியா போடும்போது. அதனால் இருக்கணும். கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த கேஷ்யூ நட்டுன்னு ஆல்ரெடி வறுத்ததையும் போட்டு நம்ம ஆஃப் பண்ணி இதை உடனே நம்ம யூஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம மூடி வச்சுட்டு மூடி வைக்கும் போது அதை நம்ம கொஞ்சமாக அது கட்டி மாதிரி லைட்டாக திக்காகும். அதுக்கப்புறமாட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது டக்குன்னு நம்ம ஒரு 10 நிமிஷத்துலலாம் அந்த பாயாசம் செய்திடலாம். நமக்கு இது வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தால், இல்லைன்னா சண்டேஸ் ஏதாவது ஸ்பெஷலாட்டு ஏதாவது நம்ம லஞ்ச் பண்ணியிருந்தா, ஏதாவது பர்த்டே, இல்லைன்னா நம்ம கடவுளுக்கு ஏதாவது வைக்கிறது அப்படின்னா எதுக்குனாலும் இது ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். எல்லோரும் செய்து பார்த்துக்கிடுங்க. தேங்க்யூ.